Hi friends, welcome to Deva's Creative Channel. அன்றைக்கி மொறுமொறுன்னு சோமாஸ் ஒரு 10 நாள் ஆனாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி உள்ள பூரணம் அவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் ரவை, தேவையான ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு இந்த ரவாவையும் போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் பூரணம் எப்படின்னா 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தேங்காய் மூடி, 150 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு எள், அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 7 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கணும், தேங்காவையும் நல்லா வறுத்துக்கணும், ஜீனியை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பருப்பை இந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது சேர்த்துக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர்னால் கரபுரன்னு உடைச்சா போதும். வெறும் பொட்டுக்கடலையும் பாதாம் பருப்பையும் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு பொடி நல்லா கரபுரன்னு அரைச்சிருக்கேன். அப்புறம் ஜீனியோட ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் நல்லா வாசம் வர வரல வறுத்தாச்சு. எள் நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வறுத்து இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பூரணம் ரெடி ஆகிடும். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பூரணம் ரெடி பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நல்லா மாவு ஊறி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி போட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சுக்கோங்க. அச்சில் வச்சுட்டு பூரணம் நடுப்புற வச்சு மூடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த அச்சு இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி ஷேப்பாக. அதுக்கப்புறம் பூரணத்தை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் பூரணம் வச்சு இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டுட்டிங்கன்னா தண்ணியை வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த மூடி இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஸ்போர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி பண்ணி விட்டுரும். டிசைன் வந்துடும். இந்த மாதிரி நல்லா டிசைன் இப்படி அமுத்தி விட்டுக்கணும். இதை எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே செவந்து மாதிரி அதிகமான தீயில் வச்சிங்கன்னா நல்லா செவந்து போயிடும், மேலே உள்ளே வேகாது. மீடியமாக ஃப்ளேம் வச்சு வேகும் போது 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறாமல் நல்லா இதாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது இதெல்லாம் அச்சில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். இப்படி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்தோடனே இப்படி மேலே போட்ட உடனே இப்படி மேலே எண்ணெயை தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்தோடனே எடுத்துருங்க. எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை இப்படி தெளித்து விட்டீங்க மேலே அப்படின்னா உப்பி வரும். 10 நிமிஷம் ஊற வச்சுருந்ததுனால மாவு நல்லா உப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டேஸ்டியான சோமாஸ் ரெடி. நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் எள், பாதாம் பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், ஜீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பூரண டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹாப்பி தீபாவளி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.